சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு ஓட்டுகளை போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வந்து பாத்திரங்களை வேலைக்கு போனேன். 25 வீசா சம்பளம். அந்த 25 வீசா சம்பளம் வாங்குறதுக்கு நைட்டு 12 மணி மேலே 1 மணி வரைக்கும் நிற்கணும். கை கட்டி கையெல்லாம் புண்ணா இருக்கும். அதுக்கு சைபால், அப்போ 1.25 ரூபா பாட்டில் சைபால், அதை வாங்கி தேய்ச்சிட்டு படுக்கணும். அப்போ மறுநாள் காலையில் 5 மணிக்கு கிளப்பி விடுவாங்க. இதான் என்னோட வாழ்க்கை. நான் வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது. ராஜன் எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. இன்னைக்கு என்கிட்ட நிறைய ஆள் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர். படுக்கிறது கூட பாய் இல்லாத ஒரு குடும்பம். ஒரு என்னன்னா ஒரு ஓலை வீடு, அந்த மாதிரி ஒரு ஓட்டு வீட்டில் ஓலை வீட்டில் வளர்ந்து தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாரும் மளிகை கடை வச்சுருக்காங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு மளிகை கடைக்கு வரணும். நைட்டு 10 11 மணி ஆயிரும். எனக்கு அந்த தொழில் பிடிக்கல. நான் கொஞ்சம் வெளியே வந்தேன். வெளியே வந்து அடுத்து என்ன பண்ணேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு ஓட்டுகளை போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வந்து பாத்திரங்களை வேலைக்கு போனேன். 25 வீசா சம்பளம். அந்த 25 வீசா சம்பளம் வாங்குறதுக்கு நைட்டு 12 மணி மேலே 1 மணி வரைக்கும் நிற்கணும் கை கட்டி. அந்த 25 பைசா கொடுக்கும்போது அதை வாங்கி கையெல்லாம் புண்ணா இருக்கும். அதுக்கு சைபால், அப்போ 1.25 ரூபா பாட்டில் சைபால், அதை வாங்கி தேய்ச்சிட்டு படுக்கணும். அப்போ மறுநாள் காலையில் 5 மணிக்கு கிளப்பி விடுவாங்க. இதான் என்னோட வாழ்க்கை. என்னன்னா அப்போல்லாம் மாஸ்டர் உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் வந்து சப்ளையர் மட்டுமே பண்ண முடியும். டேபிளை கூட தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நாங்கள் வேலை பழகிற காலத்தில். அப்போ நமக்கும் எனக்கு ஒரு மாஸ்டர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா தொழிலும் நீ கற்றுக்கிட்டா உன்னை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டரை கூப்பிட முடியும்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? எல்லா தொழிலும் நமக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஓனர். ஒரு தொழில் மட்டும் தெரிஞ்சா புரோட்டா மாஸ்டர் கூப்பிட அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் எனக்கு அந்த சொல்லி கொடுத்தாரு. அந்த லட்சியத்தை நான் பின்பற்றினேன். நமக்கு தெரியாத தொழில் இதுல இருக்கவே கூடாது அப்படிங்கறக்காக ஒரு டீ மாஸ்டர் ஒரு கடையில் வேலை செஞ்சேன். எனக்கு 2 ரூபா சம்பளம். அடுத்த கட்டத்துக்கு வந்தேன். 2 ரூபா சம்பளத்துக்கு மறுபடியும் டீ மாஸ்டர் வேலைக்கு போனேன். 2 ரூபா அதே இருந்துச்சு. மீண்டும் அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிரியாணி கடைக்கு வேலைக்கு போறோம். அப்போ கீழ் மட்டத்தில் நம்ம மறுபடியும் உள்ள விடுவாங்க. மீண்டும் பாத்திரங்களோட வேலைக்கு போனேன். அங்கேயே ஒரு 2 வருஷம் இருந்தேன். மீண்டும் பிரியாணி போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டோம். அடுத்தது வேற ஒரு கடைக்கு போனேன். பன்னு, பிஸ்கட், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்க அந்த ஐட்டத்துக்கு போனோம். அங்கேயும் போய் எல்லா தொழிலும் நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா நமக்கு தெரியாத தொழிலே இந்த இண்டஸ்ட்ரியில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா உனக்கு என்ன தொழில் தெரியும்? எனக்கு எல்லா தொழிலும் தெரியும். எல்லா தொழிலும் தெரியும்னா எல்லாமே தெரியும். அந்த தெரியுங்கிற கான்செப்டோடு உள்ள போனோம். ஒரு சில இடத்துல கடை வச்சோம், ஃபெயிலியர் ஆனோம். அணுகுமுறைகள் சரியில்லை. அந்த இடத்துல அணுகுமுறைகள் சரியில்லைன்னா நம்ம அந்த தொழிலில் ஃபெயிலியர் ஆகிருவோம். 2வது, எல்லா தொழிலும் தெரியும் போது எனக்கு அந்த மண்டை கௌரவம் வரும். எல்லாருக்கும் அது வரும் அந்த வயசுல. இப்ப இல்லை, அந்த வயசுல எல்லா தொழிலும் தெரிஞ்சா கண்டிப்பா மண்டை கௌரவம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலங்கள் கேட்டபோது நம்ம அந்த கடை வைக்கும்போது நம்மகிட்ட அந்த பையன் செல்லும்போது, ஓ, நம்ம செய்த தவறு எவ்வளவு தூரம் நம்மளுக்கே அது திரும்பி வருது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். இந்த தலைக்கணவங்க இருக்கிற இது என்னன்னா, எல்லா தொழிலும் நமக்கு தெரியனால இது வருது. வரவங்கிட்ட பணிஞ்சு பேசணும். ஓகே, அப்போ ஓகே சார், அந்த அன்பான ஒரு வார்த்தை அது பேசலாம். அடுத்த கடத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்போ அந்த அன்பான வார்த்தையை பேசினேன். எனக்கு கொஞ்சம் தொழில் சக்ஸஸ் ஆச்சு. மீண்டும் என்னன்னா, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. 500 ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறக்கே, நான் ஒரு கடை எடுக்கும்போது 500 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 500 அட்வான்ஸ் கொடுத்தேன். அடுத்தது என்ன பண்ணலாம், நான் வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது. நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன். மண்ணு தரையில் எழுதி படித்தோம். எங்கள் கிராமத்தில் அதான் ஸ்கூல். மண்ணு தரையில் எழுதி கொடுப்பாங்க, ஆ இ அப்படின்னு. எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ராஜன் எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. இன்னைக்கு என்கிட்ட நிறைய ஆள் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. அந்தளவுக்கு என்னோட தொழில் நிறுவனத்தை நான் பெருசு பண்ணிக்கிட்டேன். என்னன்னா ஓடணும், அந்த தொழிலில் கற்றுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஓடுனேன், குதிரை வேகத்தில் போனேன், தொழிலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராக்கெட் வேகத்தில் போனேன். இப்போ எல்லா தொழிலும் தெரியும். அப்போ எனக்கு அந்த மண்டை கௌரவம் போனதுனால தான் இன்னைக்கு அந்த தொழிலுக்கு நான் அந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். Oh yeah, the OGs together.